வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். உலகெங்கிலும் ஒரே ரத்தம், உண்மையாகவா? உலகெங்கிலும் வாழும் உயிரினங்கள் அனைத்திற்கும் ஒரே இரத்தமா? அறிவியல் கூறும் உண்மை என்ன என்பதை இக்காணொலியில் காண்போம். ஓரறிவு தாவரத்தில் இருந்து ஆறறிவு மனிதன் வரை முதுகெலும்பு உள்ள உயிரினங்களின் இரத்தத்தின் நிறம் சிவப்பாகவும், மற்ற உயிரினங்களின் இரத்தமானது பச்சை, நீலம், ஊதா ஆகிய நிறங்களிலும் இருக்கின்றன. மனிதர்களின் இரத்தத்தின் நிறம் சிவப்பாக இருந்தாலும் அதன் தன்மையில் அது மாறுபடுவதை பிளட் குரூப் என்றும் RH பாசிட்டிவ் நெகட்டிவ் என்றும் அழைக்கின்றோம். இரத்தமானது RBC எனப்படும் சிவப்பு அணுக்களின் மீது படிந்துள்ள ஆன்டிஜன் எனப்படும் புரதமும், சீரம் எனப்படும் வைக்கோல் நிறத்திலான இரத்தத்தின் நீர்த்தன்மையில் காணப்படும் ஆன்டிபாடி எனப்படும் எதிர்ப்பொருளும் சேர்ந்து இரத்தத்தின் வகையை தீர்மானிக்கின்றன. RBCயில் உள்ள ஆன்டிஜன் மற்றும் சீரத்தில் உள்ள ஆன்டிபாடி ஆகிய இரண்டிலும் A மற்றும் B என இரு வகைகள் உண்டு. இதில் சீரத்தில் உள்ள ஆன்டிபாடியானது சிவப்பு அணுவில் தன் அடையாளத்தை சார்ந்த ஆன்டிஜனை சூழ்ந்து கொள்ளும் தன்மை கொண்டிருக்கின்றது. ஒருவரின் இரத்தத்தின் சீரத்தில் ஆன்டிபாடி B மட்டும் இருக்கும் பொழுது அது சிவப்பு அணுவில் உள்ள ஆன்டிஜன் Bயை சூழ்ந்து கொள்வதால் சிவப்பு அணுவின் ஆன்டிஜன் A மட்டுமே வெளிப்பட்டு அவ்வகை இரத்தம் A குரூப் என சொல்லப்படுகின்றது. இது முதல் வகை. மாறாக இரத்தத்தின் சீரத்தில் ஆன்டிபாடி A ஆனது சிவப்பணுவின் ஆன்டிஜன் Aயை சூழ்ந்து கொள்ளும் பொழுது சிவப்பணுவின் ஆன்டிஜன் B மட்டுமே வெளிப்பட்டு இவ்வகை இரத்தம் B குரூப் எனப்படுகின்றது. இது இரண்டாம் வகை ஆகும். சிலரது இரத்தத்தின் சீரத்தில் ஆன்டிபாடி A மற்றும் B இரண்டும் இல்லாமல் சிவப்பு அணுக்களின் ஆன்டிஜன் A மற்றும் B இரண்டும் வெளிப்படுவதால் அவ்வகை இரத்தம் AB குரூப் எனப்படுகிறது. இதுவே மூன்றாம் வகை. அடுத்து, பலரது இரத்த சிவப்பணுக்களில் ஆன்டிஜன் A மற்றும் B இரண்டுமே இல்லாமல் இரத்தத்தின் சீரத்தில் A மற்றும் B ஆகிய இரண்டு ஆன்டிபாடிகளும் இருக்கும். இவ்வகை இரத்தம் O குரூப் எனப்படும் நான்காவது வகை ஆகும். இவ்வாறு இரத்தமானது முக்கியமான 4 குரூப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளதால் மருத்துவ சிகிச்சையில் ஒருவரது இரத்தம் மற்றவருக்கு அளிக்கப்படும் பொழுது மேற்சொன்ன சீரத்தின் A மற்றும் B ஆன்டிபாடியானது சிவப்பு அணுவில் உள்ள A மற்றும் B ஆன்டிஜன்களால் சூழ்ந்து கொண்டு ஆபத்தை விளைவிப்பதை தவிர்ப்பதற்காகவே A குரூப்பினருக்கு A மற்றும் O குரூப் இரத்தமும், B குரூப்பினருக்கு B மற்றும் O குரூப் இரத்தமும், AB குரூப்பினருக்கு எவ்வகை இரத்தமும் பொருந்துவதால் இவ்வகை AB இரத்த பிரிவினர் அனைவரிடமும் பெறுபவர் என்றும், O குரூப் இரத்த பிரிவினர் அனைவருக்கும் கொடையாளி எனவும் அழைக்கப்படுகின்றனர். இதுவே மருத்துவத்தில் ABO முறை என அறியப்படுகின்றது. மருத்துவத்தின் தொடர் ஆராய்ச்சியில் ரீசஸ் எனப்படும் குரங்கின் இரத்தத்தில் தனித்தன்மை வாய்ந்த ஒரு புரோட்டீன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு இது RH என பெயரிடப்பட்டது. இந்த RH புரோட்டீன் ஒருவரது இரத்தத்தில் இருக்குமானால் அவ்வகை இரத்தம் RH பாசிட்டிவ் எனவும், அவ்வகை புரோட்டீன் இல்லையெனில் RH நெகட்டிவ் எனவும் வகைப்படுத்தப்படுகின்றது. இந்த RH வகையானது 4 குரூப்புகளுக்கும் பொருந்தக்கூடியது ஆகும். இதன் அடிப்படையில் மனிதர்களின் இரத்தம் 4 குரூப்புகளாகவும் 8 வகையாகவும் பிரிக்கப்பட்டு அந்த அடிப்படையிலேயே சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதும் அறிவியல் காட்டும் திசைகள் ஆகும். இந்த நேரத்தில்
கிபி 1628 ஆண்டில் முறையான இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்த வில்லியம் ஹார்வி என்பவருக்கும் கிபி 1901 ஆண்டில் இரத்த வகையை கண்டுபிடித்த கார்ல் லான்ஸ்டைனர் என்பவருக்கும் மானுடம் கடன்பட்டு உள்ளது. நன்று நண்பர்களே, தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.